ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரன், உண்ணாமலையம்மன் தாய் கரோகரன், நாகத்தம்மன் தாயை போற்றி. அன்னதானம் விட்ட அடியார்களுக்கு, அன்பர்களுக்கு, பக்தர்களுக்கு கோடான கோடி நன்றிகள். ஓம் நம சிவாய. ஈஸ்வரா. எல்லோருக்கும் வணக்கம், காலை வணக்கம். ஓம் நம சிவாய. நான் திருவண்ணாமலை தவா சிவா பேசுகிறேன். கொஞ்சம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு திரும்பி எல்லோரையும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ணாமலையுடைய ஆசை எல்லோருக்கும் எப்பொழுதும் இருக்கணும். ஓம் நம சிவாய. நான் சொல்லியிருந்தது போல் தினமும் ஒரு 3 பதிவுகள் இந்த ஆன்மீக பயணத்தில், இந்த ஞான மார்க்கத்தில் ஈசனை வழிபட்டு தினமும் ஒரு நல்ல விஷயங்களை பேசுகிறதுல, பகிர்றதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு என்ன விஷயமா பார்க்கலாம்னா, இப்போ காலை பொழுதுல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்குறோம். என்ன பண்ணுறோம்னா, இப்போ காலையில் சில பேர் 8 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க, சில பேர் 10 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க. அது கொஞ்சம் மந்தமாக போகுது. அந்தமாரி இருக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. காலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்திருச்சா அவ்வளோ அற்புதமாக அந்த பிரபஞ்ச சக்தி நமக்குள்ளே உள்வாங்கப்படும். அப்புறம் நமக்கு நேரங்கள் கிடைக்கும். நேரம் போனால் திருப்பி கிடைக்காது, அந்த நேரம் நமக்கு கிடைக்கும். அப்புறம் தேவையில்லாத மன அவஸ்தைகள், மன உளைச்சல்கள் நேரத்தினால் ஏற்படாமல் நம்ம தவிர்க்கலாம். அதனால் நேரத்தை நம்ம கவனமாக கையாளுறது ரொம்ப நல்ல விஷயம். அது நேரத்தை எப்போ ஆரம்பம்னா, இந்த காலை பொழுது அதுலேயே ஆரம்பம். நம்ம இரவு முன்னேரத்தில் படுத்து காலையில் கொஞ்சம் முன்னாடி ஏஞ்சினா நல்லது. அது எல்லோருக்கும் நல்லது. இளைஞர்கள் அதை இது பண்ணணும், பின்பற்றணும், ஃபாலோ பண்ணணும். காலையில் உத்தமம் 4 மணிக்கு எழுந்திரிக்கிறது தான் உத்தமம். சில பேருக்கு அவங்கவுங்க அலுவல்கள் பொறுத்து கொஞ்சம் லேட் ஆகும். 6 மணிங்கிறது ஒரு வழக்கமான ஒரு நடைமுறையாக உள்ளது. அதை கூட நம்ம மேற்கொள்ளலாம், கடைபிடிக்கலாம். அப்புறம் காலையில் எழுந்தோடனே நம்ம கண்ட சிந்தனைகள்லாம் போகக்கூடாது. எழுந்தோடனே கண்ணை திறக்காம நம்ம சிந்தனையில் அப்படியே ஈஸ்வரனை நோக்கி அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் பெறணும். கண்ணை மூடி ஓம் நம சிவாய் ஈஸ்வரா அப்படின்னு அவருக்கு வணங்கிட்டு, அந்த நம்ம மூச்சு காற்றை கவனிக்கணும். நம்ம மூச்சு காற்றை கவனிக்கும் போது நம்ம எண்ணங்கள்லாம் குறைஞ்சி, அந்த மூச்சு காற்று இந்த பறந்து விரிஞ்ச இந்த பிரபஞ்சத்தில் பின்னி பிணைஞ்சு இருக்கிற அந்த பரம்பொருளை உணர்றது அவர் அந்த காற்றா இருக்கிறாரு. பிரபஞ்சத்தில் அவர் இந்த காற்று போல எல்லா விதமாகவும் ஒரு துவர்களாக இருக்காரு. நம்ம என்ன செய்யணும்னா, இந்த காலையில் நம்ம எழுந்திருக்கிறோம். 4 மணிங்கிறது நான் கடைபிடிக்கிறது. மற்றவர்கள் அலுவல்கள் பொறுத்து அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 6 மணிக்கு எழுந்திருக்கலாம், சரியாக இருக்கும். அப்புறம் எழுந்திருச்சு நான் எழுந்தவுடன் கடவுளை வணங்கி விட்டு அந்த மூச்சு காற்றை கவனிக்கணும். மூச்சு காற்றை கண்ணை மூடி கவனிக்கும் போது அப்படியே மூச்சு இயல்பாக இருக்கணும். நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது, வற்புறுத்தக்கூடாது. அப்படியே மெதுவாக தொடர்ந்து அதை கவனிக்கணும். ஒரு 5 நிமிடங்கள் சிந்தனைகள், எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. இறைவனை வணங்கிட்டு மூச்சு காற்றை கவனிக்கணும். காலையில் எழுந்தோடனே அந்த மூச்சு காற்றை நம்ம கவனிக்கும் போது அந்த பிரபஞ்சத்தில் அந்த கலந்துருக்கிற அந்த பரம்பொருள் ஈசனை நம்ம உள்வாங்கும்போது நம்ம உடம்புல உள்ள எதிர்மறை சக்திகள், எதிர்மறை எண்ணங்கள் அதெல்லாம் விலகிடும். சுத்தமாக அவர் குணமாக்கிடுவார், கிளியர் ஆகிடும்.
அதே போல் அவரை நினச்சி நம்ம உள்வாங்கும் போது நம்ம உடலில் உள்ள குறைகள், இந்த சோம்பல், அப்புறம் அலுப்பு தட்டுறது, அந்த விஷயங்கள் எல்லாம், எதிர்மறை எண்ணங்கள், சோம்பல், அப்புறம் ஒரு வெறுமை, இதெல்லாம் விலகும். ஈசனை மட்டும் நினச்சி நம்ம காற்றை உள்வாங்கணும். ஒரு 5 நிமிடம் மூச்சு காற்றை தொடர்ந்து 5 நிமிடம் கவனிச்சுட்டு நம்ம அன்றாட பணிகளை நம்ம தொடங்கும் போது அன்றைய நாள் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் அதை கண்கூட பார்ப்பீங்க. இதை எல்லோரும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. காலையில் முன்னேரத்தில் எழுந்து ஈசன் இறைவனை வணங்கிட்டு 5 நிமிடம் மூச்சு காற்றை கவனித்து அதை நம்ம கவனிக்கும் பொழுது நம்ம உடலில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள், சோம்பல், இந்த வெறுமை, விரக்தி, இதெல்லாம் விலகும். ஈஸ்வரன் அருள் கிடைக்கும். காலையில் எழுந்தவுடன் நம்ம சிந்தனையில் ஈசன் வந்துட்டார், இறைவன் வந்துட்டார், அண்ணாமலையார் வந்துட்டார். அப்படிங்கும்போது நமக்கு அந்த அவர் கூட நமக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம காலையில் எழுந்தவுடனே அந்த பரம்பொருளை நம்ம உணர்ந்துட்டோம். அப்படிங்கும்போது நம்ம அவர் கூட இருக்கும்போது நமக்கு ஒன்றும் கவலை இல்லை, எதை பற்றியும் கவலை இல்லை. எதிர்காலத்தை பற்றி எதை போல் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், என்ன பண்ணுறது அப்படிங்கிற கவலையெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. காலையில் எழுந்தோன்னே நம்ம உற்சாகமாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். நம்ம எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுறதோ இல்லை இறந்த காலத்தை பற்றி நம்ம கவலைப்படுறதோ இருக்கக்கூடாது. எதிர்காலத்தை நினச்செல்லாம் பயப்படாமல் நம்ம முழு முயற்சியோடு தொடர்ந்து பயணிக்கணும், உற்சாகமாக பயணிக்கணும். நம்ம செய்கிற வேலையை பிடிச்சி நம்ம அந்த செய்யணும். கவனமாக அந்த ஒரு செயல் செஞ்சால் அந்த செயலில் முழு கவனத்தோடு செய்யும்பொழுது அதுவே ஒரு தியானம். சிந்தனைகள்லாம் இல்லாமல் நம்ம வேலைகளை நம்ம செய்யும்போது முழு கவனத்தோடு செய்யணும். அப்படி செய்யும்போது நமக்கு அது இதுவாக தெரியாது, பாரமாக தெரியாது, நமக்கு அது ஒரு தியானமாக தெரியும். அது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அப்புறம் எதிர்காலத்தை பற்றின பயம் எப்பொழுதுமே வச்சுருக்கக்கூடாது. நம்ம உற்சாகமாக நல்ல ஒரு திட்டமிடுதல் அது செய்யலாம். ஆனால் எதிர்காலத்தை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம திட்டமிட்டு வகுத்து அதை முன்னேறி பயணிக்கணும். எந்த வேலையாக இருந்தாலும் அதை கவனமாக நம்ம செய்யணும், தொடர்ந்து செய்யணும். அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் இறைவன் வழியில், அவர் பாதையில் அவரை மனதில் வைத்துக்கொண்டு நம்ம பயணிக்கும்போது நமக்கு எந்தவித இடையூறுகளும் இருக்காது, கவலைகளும் இருக்காது, கஷ்டங்களும் இருக்காது. அதனால் காலை பொழுது ஈசனை வணங்கி அவர் 5 நிமிடம் மூச்சு காற்றை இறைவனை உள்வாங்கி கவனமாக முழு கவனத்தோடு தன்னுடைய பணிகளை செய்து எதிர்காலத்தை பற்றி பயம் இல்லாமல் திட்டமிட்டு வகுத்து முன்னேற்ற பாதையில் இறைவனோடு பயணிக்கணும். காலை பொழுது இப்படியாக இருந்தால் எல்லோருக்கும் நன்மை பயக்கும். பிறகு ஒரு பூஜை அறைக்கு நீங்கள் போயிட்டு ஒரு விளக்கு, சின்ன விளக்கு ஒன்று எடுத்துங்க. முதல் நாள் இரவு அந்த சின்ன விளக்கை எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி திரி வச்சு தீப்பிட்டு வச்சுருங்க. காலை பொழுது ஏஞ்சோடனே இறைவனை வழிபட்ட பிறகு மூச்சு காற்றை கவனித்து அவரை உள்வாங்கின பிறகு ஃப்ரெஷ் ஆகிட்டு தீபம் ஏற்றுங்க. தினமும் ஏற்றலாம். தீப சக்தி வீட்டில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள்லாம் எதிர்மறை சக்திகள், தீய சக்திகள் எல்லாத்தையும் விளக்கிடும். அதனால் டெய்லி தீபம் வீட்டில் இருக்க எரியுது, எவ்வளோ நேரம் எரியுதோ அவ்வளோ நல்லது. நீங்கள் பூஜை அறையில் காலை நேரத்தில் கொஞ்ச நேரம் அது நமக்கு ஒரு ஆறாவது தூய்மைப்படுத்தும். கொஞ்சம் நமக்கு கொஞ்ச நேரம்
இந்த விளக்கு தீபம் ஏறிட்டோம். நீங்கள் அதை தீபத்தை வணங்கிட்டு உங்களுக்கு பிடித்தமான கடவுள் இறைவன் படங்களை பூஜை அறையில் வச்சுருங்க. ஈஸ்வரன், விஷ்ணு, கிருஷ்ணர், ராமர், பெருமாள், காளி, மகாகாளி அவங்க படங்களை வச்சுங்க. விநாயகர், முருகர், ஐயப்பன், பரமேஸ்வரி, மகேஸ்வரி, மகாலட்சுமி, சரஸ்வதி, காளிகம்பாள் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச தெய்வங்கள் படங்களை வச்சு அதற்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கு உங்களுக்கான தனிப்பட்ட முறையில் அந்த விளக்கை பயன்படுத்துங்க. அந்த விளக்கில் ஏற்றிட்டு கொஞ்சம் நேரம் 1 நிமிஷம் விளக்கு பக்கத்துலேயே இருந்து உங்களுக்கான வேண்டுதல்களை வைங்க. எதிர்கால வேண்டுதல்கள், அன்னைக்கான வேண்டுதல்கள், நீண்ட நாள் உள்ள வேண்டுதல்கள், நிறைவேறாத வேண்டுதல்கள், அப்புறம் தடுப்புகள், உங்களுக்கான முட்டுக்கட்டைகள், அதாவது உங்களுக்கான எதிர்ப்புகள், எதிரிகள் எல்லாம் விலகணும்னு நீங்கள் மனசார ஆண்டவனை நினச்சி பிரார்த்தனை பண்ணிவிட்டு திருநீர் இட்டுக்கலாம், குங்குமம் வச்சுக்கலாம், சந்தனம், ஜெய் ஸ்ரீராம், ஹனுமான் அவர் இருந்த சந்தனம், செந்தூரம், அதுபோல் நம்ம ஒரு நெத்தியில் ஒரு சின்ன அடையாளம், அது இறைவனை குறிக்கிறதா இருக்கும். இறைவன் நமக்குள்ள அவர் இருக்கிறார், சிந்தனையில் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நெத்தியில் நம்ம ஒரு அடையாளமாக அதை பூசிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். காலையிலே அதை ஒரு இறைவனை உள்வாங்கியிருக்கோம். தீப ஒளி ஏற்றி எதிர்மறை எண்ணங்களும் தீய சக்திகள் அதெல்லாம் விளக்கிட்டு கொஞ்ச நேரம் தூய்மைப்படுத்தியிருக்கோம். நம்ம தூய்மைப்படுத்திட்டு நம்ம உடலும் உள்ளமும் இப்போ தயாராக இருக்குது. பிறகு அன்றாட பணிகளை நீங்கள் கவனத்தோட, முழு கவனத்தோட, ஈடுபாட்டோடு செய்யணும். அது உங்களுக்கு பாரமாக இருக்காது. அப்படி செய்யும்போது உங்களுக்கு எளிமையாக இருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் இது ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக அன்னைக்கான நாள் மிக சிறப்பாக இருக்கும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது நடக்கும். இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, செயல்படுத்துங்க. செயல்படுத்தும் போது அதில் உள்ள நன்மைகள் அடைவீங்க. அதை உணர்ந்து நீங்களே கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இதுபோல் நான் காலையில் எழுந்தேன், இறைவனை வணங்கினேன், ஒரு 5 நிமிடம் மூச்சு காற்றை உள்வாங்கினேன், அவரை உள்வாங்கும் போது உணர்ந்தேன். அந்தமாரி எதிர்மறை எண்ணங்களை விளக்கிட்டு அவர் உள்ள நீங்கள் உள்ளூர் மூச்சு காற்றை உள்ள இருக்கும்போது நீங்கள் உணருங்க, மனதளவில் உணருங்க. இதுபோல் ஈஸ்வரன் இந்த காற்றை இந்த பறந்து விரிஞ்ச பிரபஞ்சத்தில் பிணைஞ்சு இருக்கிறார். ஈஸ்வரர் கடவுள் அவர் காற்றாக இருக்கார், துகள்களாக இருக்கார். அவரை நம்ம உள்வாங்கும்போது நம்ம உணரணும். என்ன உணரணும்னா, நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற குப்பைகள், எதிர்மறை எண்ணங்கள், பயங்கள், பொறாமை, அப்புறம் அந்த கெட்ட எண்ணங்கள், அந்த எல்லா விஷயங்களும் போகுது, அழியுது. அவர் உள்ளூர போகும்போது அழிஞ்சிடும். அதை அப்படியே உணருங்க. போக போக உணருவீங்க. நீங்கள் கொஞ்சம் ஒரு வாரம் நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது அதை உணருங்க. அப்புறம் உள்ளுக்குள்ளே சுத்தமாகிடுது. அப்புறம் பூஜை அறைக்கு சென்று நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு பூஜை அறைக்கு சென்று ஒரு தீபம் ஏற்றும் போது நம்மளுடைய உடல் சுற்றி இருக்கிற ஆறா எல்லாம் தூய்மை அடையுது. எதிர்மறை தீய சக்திகள் எல்லாம் விலகுது. நம்ம ஒரு உற்சாகமாக முழு கவனத்தோடு நம்ம வேலைகளை செய்யும்போது முன்னேற்றம் கண்கூட தெரியும். எதிர்கால திட்டங்களை வகுத்து முன்னேறி போகணும். ரொம்ப சந்தோஷம். எனக்கு இன்றைய பொழுது இன்னைக்கு 9/6/2026
செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு காலை பொழுதில் ஒரு வீடியோ பதிவு. எல்லோரும் பார்த்து பயன்படுத்துங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, பெல் பட்டன் வச்சு வச்சிங்க. தொடர்ந்து இறைவனோட பயணிப்போம், ஈசனோடு. ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் கரோவர், உண்ணாமலை மந்தாய் கரோவர்.